ஆபேலின் இரத்தம் முதல் செக்கரியாவின் இரத்தம் வரை இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக கணக்கு கேட்கப்படும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இந்த மறைவுரையின் போது சிறு ஜெபத்தின் வழியாக இந்த மறைவுரையை நான் துவங்குகிறேன். அதிலும் குறிப்பாக ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசிக்கிறேன். இந்த இறை வார்த்தையை மையப்படுத்தியதுதான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதி. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, மாறாக பவுலடிகளாருடைய வார்த்தைகள். பவுலடிகளார் சொல்லுகிறார், நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக என்று தன்னுடைய மக்களை அவர் வாழ்த்துவதை பார்க்கிறோம். அந்த இறை வார்த்தைகளை சொல்லிதான் ஒவ்வொரு நாள் திருப்பலியில உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை நான் ஆசிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திருவுளம் எது, இறைவனுடைய விருப்பம் எது என்பதை இறைவார்த்தை நன்றாக நமக்கு சான்று பகர்கிறது. கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவினுடைய இரத்தம் சிந்துதலினால் தான் இந்த உலகம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய அந்த மாசற்ற இரத்தத்தினால் தான் நீங்களும் நானும் கழுவப்பட்டு தூய்மையாக கடவுளுடைய படைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய இரத்தத்தினால் தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டு நிலை வாழ்வில் பங்கெடுக்கக்கூடிய உரிமையின் மக்களாக இருக்கிறோம். இந்த உண்மையை தெளிவாக சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தை பாருங்களேன். நான் அவர்களிடம் இறைவாக்கினர்களையும் திருத்தூதர்களையும் அனுப்புவேன். கடவுள் சொல்றார், நான் உங்களிடத்தில் இறைவாக்கினர்களை திருத்தூதர்களை அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட செக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடத்தில் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடத்தில் கணக்கு கேட்கப்படும். ஆபேலின் இரத்தம் உங்களுக்கு நல்லா நினைவிருக்கும். தொடக்க நூல் புத்தகத்தில் காயேன் ஆபேல் சகோதரர்கள். ஆனால் பொறாமையின் காரணமாக கோபம் கொண்டு சீற்றத்தினால் தன்னுடைய தம்பியையே கொலை செய்கிறான் காயன். அந்த இரத்தத்திற்காக கடவுள், காயன் காயன் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்பதை பார்க்கிறோம். அதற்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். செக்கரியாவின் இரத்தம், இறைவாக்கினர் செக்கரியா எப்படி கொல்லப்படுகிறார்? மக்களால் துரத்தப்பட்டு கல்லால் எரிந்து அவர் கொல்லப்படுகிறார். சும்மா விட்டுருமா அந்த பாவம்? அந்த இரத்தம் சும்மா விடப்படுமா? இல்லை, அவர்களிடத்தில் கணக்கு கேட்கப்படும். அப்படிதான் மாசற்றவருடைய இரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்படுகிற போது, ஒரு நேர்மையாளரின், ஒரு நீதிமானின் இரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்படுகிற போது அதற்காக கேள்வி கேட்கப்படும், கணக்கு கேட்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது நம்முடைய குடும்பத்தில் நடக்கலாம், நம்முடைய அண்ணன் தம்பிங்களுக்கு, அக்கா தங்கச்சிங்களுக்கு இடையே நடக்கலாம், நம்முடைய சமூகத்தில் நடக்கலாம், நம்முடைய நாட்டிலும் கூட நடக்கலாம். ஆம், அப்பாவி கிறிஸ்தவர்கள் எப்படி கொத்து கொத்தாக துன்புறுத்தப்பட்டு பாலியல் வதைக்கு உட்பட்டு மணிப்பூரில் மடிந்தார்கள் என்பது தெரியும். மணிப்பூரில் இருக்கின்ற ஏராளமான கிறிஸ்தவர்கள் எப்படி கொடுமைக்குள்ளும் சித்திரவதைகளுக்குள்ளும் உள்ளாக்கப்பட்டு பாலியல் வதைகளுக்கு, தொந்தரவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவருடைய வீடுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டு
வீடுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து அவர்கள் கண்ணீரோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு கடவுளை நோக்கி அழுத அபயக்குரலுக்கு நிச்சயம் கேள்வி கேட்கப்படும். அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். மறந்துவிடக்கூடாது அன்பிற்குரியவர்களே. நாம் செய்கிற ஒவ்வொரு அநியாயத்திற்கும், அட்டூழியங்களுக்கும், குற்றம் குறைகளுக்கும், தவறுகளுக்கும் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த உண்மையை தெளிவாக உரைக்கிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளினுடைய புனிதரை நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். புனித அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியார் அவர்களை இன்ற நாளில் நாம் தியானிக்கிறோம், நினைவு கூறுறோம். 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அந்தியோக்கினுடைய 2ஆம் ஆயராக புனித பேதுருவால் இவர் நியமிக்கப்பட்டவராக தெளிவுபடுத்தப்படுகிறது. திருத்தூதரான யோவானினுடைய நல்ல நண்பராக புனித இன்னாசியார் அவர்கள் திகழ்கிறார்கள். 40 ஆண்டுகளாக அவர் ஆயராக பணியாற்றி இருக்கிறார். இறை வார்த்தையை சரியாக கற்பிப்பதும், இறை வார்த்தையை தெளிவாக கற்பிப்பதும், அந்த இறை வார்த்தையின்படி கடைபிடித்து வாழ்வதும் அவசியமானது என்பதை இந்த உலகத்திற்கு, தன் மக்களுக்கு அவர் உறுதிபட எடுத்து கூறியவராயிருக்கிறார். கிபி 107ஆம் ஆண்டு அரசன் த்ரோஜன் என்பவரினால் இவர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதன் வழியாக இவர் அந்த அரசனிடத்தில் இழுத்து கொண்டு வந்தபோது அவன் அவரை நீ யார் என்கிற கேள்வியை அவரை நோக்கி தொடுக்கிறான். இந்த புனிதரை பார்த்து நீ யார் என்கிற கேள்வியை தொடுக்கிறான் அரசன். அதற்கு கடவுளை என்னுள் கொண்டு செல்கிறவன் நான் என்று உறுதிபட அவன் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். கடவுளை என்னுள் கொண்டு செல்லுகிறவனாக நான் இருக்கிறேன் என்பதை புனித இன்னாசியார் தெளிவாக அந்த அரசன் முன்பாக எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த துணிவான பதில் அரசனை இன்னும் கோபத்திற்குள்ளாக்குகிறது. அதனால் அவரை விலங்கிலிட்டு ரோமைக்கு அழைத்துச் சென்று கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் அரசன். அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விலங்குகளால் பூட்டப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகிற வழியில் பல கடிதங்களை அவர் எழுதினாராம். பார்த்தீங்களா, அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய விடாமுயற்சி எப்பேற்பட்டதாக இருக்குது பாருங்க. கைது செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட போகிறார். விலங்குகளுக்கு அவர் இரையாக்கப்பட போகிறார். அவர் பலியாக போகிறார். ரத்தம் சிந்த போகிறார். இது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏனென்றால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர் அந்த போகிற வழியிலேயே பல கடிதங்களை எழுதி தன் மக்களை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதிப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். கடவுளுடைய மீட்பின் செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கிறார். அன்புக்குரியவர், அவர்தான் முதலில் கத்தோலிக்கம் என்கிற வார்த்தையையே பயன்படுத்துகிறார். முதல்ல கத்தோலிக்க திருச்சபை அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? இந்த கத்தோலிக்கம் என்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் அவர்தான். இப்படியாக கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் புனித இன்னாசியார் அவர்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இப்படியாக இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக வேத சாட்சியாக மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய அரியணையில் வீற்றிருக்கின்ற பேறு பெற்றவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களின் இரத்தம் சிந்துதலுக்காக இந்த உலகத்தினரிடையே, இந்த சமூகத்தினரிடையே, இந்த மக்களிடத்திலே அவர்கள் கணக்கு கேட்கப்படும் என்பதை இறைவன் தெளிவுபட உரைக்கிறார் இன்றைய நாளின் இறைவார்த்தைகள். எந்த தீங்கு நாம் செய்தாலும், எந்த தவறுகள் செய்தாலும், குற்றங்கள் புரிந்தாலும், பாவங்கள் செய்தாலும் இவை அனைத்திற்கும் கணக்கு கேட்கப்படும் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும், ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி அவருடைய சாட்சிகளாய் என்றென்றும் வாழ முடியும். ஆமீன்.